அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நன்றி உணர்வுனா என்னன்னு பார்ப்போம். வாழ்க்கையில் எல்லாம் சரியாக இல்லை என்று நினைக்கும் தருணங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? ஏதோ ஒன்று குறைவாக உள்ளது போல தோன்றுகிறதா? ஒரு நிமிடம் நின்று பாருங்கள். நீங்கள் இப்போ இருக்கும் இந்த தருணத்திற்கே எத்தனை விஷயங்கள் காரணம் தெரியுமா? ஒரு மனிதன் தினமும் கடவுளிடம் கேட்டான், எனக்கு இன்னும் கொடு. ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லை. அப்போது ஒரு குரல் கேட்டது, நீ ஏற்கனவே பெற்றதை நன்றி சொல்ல கற்றுக்கொள், பின்னர் வாழ்க்கை உன்னை மாற்றும். நன்றி என்பது ஒரு சொல் இல்லை, அது ஒரு உள்ளுணர்வு. அது ஒரு ஆன்மீக சக்தி. நாம் எதை கவனிக்கிறோமோ அதை தான் வளர்க்கிறது. குறைகளை பார்த்தால் வாழ்க்கை சுமையாக தெரியும். நன்றி உணர்வை பார்த்தால் வாழ்க்கை வரமாக மாறும். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? உடல் நலம் இருக்கும்போது நம்ம அதை கவனிக்க மாட்டோம். குடும்பம் இருக்கும்போது அதன் மதிப்பு தெரியாது. சாதாரண நாட்கள் கூட ஒரு ஆசீர்வாதம் என்பதை மறந்து விடுகிறோம். ஆனால் இவை இல்லாத போதுதான் அதன் அர்த்தம் புரியும். இப்போது இருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு சிறிய பயிற்சி நான் சொல்கிறேன். கண்ணை திறந்தவுடன் சொல்லுங்கள், இந்த நாளுக்காக நன்றி. காலை ஒரு நிமிடத்திற்கு சொல்ல வேண்டும். மதியம் உங்களுக்கு உதவிய ஒருவருக்கும் மனதளவில் நன்றி சொல்லுங்கள். இரவு இன்று நடந்த 3 நல்ல விஷயங்களுக்கு நினைத்து நன்றி சொல்லுங்கள். இந்த ஒரு பழக்கம் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும். ஒரு பெண் எப்போது தன் வாழ்க்கையை கூறிக்கொண்டே இருந்தால், ஒரு நாள் அவளுக்கு ஒரு சவால் கொடுக்கப்பட்டது. 30 நாட்கள் எந்த குறையும் சொல்லாமல் தினமும் நன்றி மட்டும் சொல்லு. முதல் 5 நாட்கள் கடினமாக இருந்தது. ஆனால் 15வது நாளில் அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். 30வது நாளில் அவள் வாழ்க்கையே மாறிவிட்டது. ஏன் தெரியுமா? அவள் வாழ்க்கை மாறவில்லை, அவள் பார்வை மாறியது. நன்றி உணர்வு உள்ள மனம் எப்போதும் இறைவனுடன் இணைந்திருக்கும். நீங்கள் நன்றி சொல்லும்போது நீங்கள் இல்லை என்பதை மறந்து இருக்கும் என்பதை உணர்கிறீர்கள். அதுதான் ஆனந்தத்தின் ரகசியம். நன்றி உணர்வுதான் ஆனந்தத்தின் கதவு. கிடைத்ததை மதித்தால் வாழ்க்கை ஒரு வரம். நன்றி சொல்லும் இதயம் எப்போதும் நிறைவாக இருக்கும். இன்று முதல் ஒரு மாற்றம் செய்ய தயாராக. இந்த வீடியோவை பார்த்தவுடன் கமெண்டில் ஒரு விஷயத்திற்காக நன்றி சொல்லுங்கள். எப்போதுமே நம்மளோட மனசானது மற்றவர்களோட குறையை பார்த்தே பழகி, நம்ம அந்த கண்ணோட்டத்திலே பார்த்து பழகியதுனால நம்ம எப்போதுமே மற்றவங்க குறை சொல்லிட்டு இருப்போம். எப்போ நம்ம நன்றி சொன்னவோடு இருக்கோமோ, நம்ம மற்றவங்கள்ட்டருந்து கிடைக்கிற பொருட்கள்லாம் நன்றி சொல்கிறோமோ, அப்போ நம்மளோட பார்க்கும் பார்வையானது மாறுகிறது. நம்ம எப்போதுமே ஒரு பாசிட்டிவிட்டியாக இருப்போம். ஒரு நல்ல நன்றி உணர்வோடு சொல்லி பழகி ஒரு மாதம் பழகிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை பார்க்குற கண்ணோட்டமே மாறி போயிடும். இந்த விஷயத்த நீங்கள் ஒரு 1 மந்த்னாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நன்றி, வணக்கம்.